குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். செப்டம்பர் 15ஆம் நாள் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்த குடும்பங்கள் மதுரை வடக்கு மாவட்டத்தில் கிழக்கு, மேற்கு, மேலூர், சோழவந்தான் 4 தொகுதிகளிலும் இணைந்த குடும்பங்கள் 2,04,558 குடும்பங்கள். மொத்த உறுப்பினர்கள் 5,54,742 உறுப்பினர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த அடிப்படையில் மாவட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மொத்தமுள்ள வாக்குச்சாவடி எண் 1128 வாக்குச்சாவடிகளிலும் இந்த உறுப்பினர்கள் முன்மொழியக்கூடிய அதற்கான ஏற்பாடை இன்றைக்கு மாவட்டக் கழகம் ஒவ்வொரு ஒன்றிய, நகர, பகுதிக் கழக, பேரூர் கழக, வட்டக்கழக, கிளைக்கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் அதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு தமிழ்நாடு மண், மொழி, மானம் காக்கக்கூடிய அந்த வாசகத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானங்களை இன்றைக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்ற அந்த எண்ணத்தில் ஒட்டுமொத்தமாக செப்டம்பர் 15 அன்றைக்கு அந்த உறுதிமொழியை ஏற்கக்கூடிய அந்த நிகழ்வையும் இங்கே எங்களுடைய மாவட்டத்திலே சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் செப்டம்பர் 17ஆம் தேதி கரூரில் நடக்கக்கூடிய முப்பெரும் விழாவிலே பல்லாயிரக்கணக்கான கழக உறுப்பினர்கள் அதிலே கலந்து கொண்டு அங்கே நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த தீர்மானங்களை எல்லாம் இன்றைக்கு வருகிற 20ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னதற்கேற்ப மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய சார்பில் வாடிப்பட்டியிலே அதற்கான கூட்ட ஏற்பாடை செய்து அங்கே நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை பற்றியான பொதுக்கூட்டத்துறை சொற்பொழிவாளர்கள், அனைத்து நிர்வாகிகள், மாவட்டம் மற்றும் எல்லா நிர்வாகிகள், அனைத்து அணியினுடைய அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் எல்லாம் அழைத்து அதையும் நடத்த இருக்கிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இன்றைக்கு நாட்டிலே மிகப்பெரிய ஒற்றுமையையும் நம்முடைய தமிழகத்தின் நாட்டை காப்பாற்றக்கூடிய வகையிலையும், அதே நேரத்தில் நம்முடைய வாக்கு வங்கிகளில் எந்த விதமான தவறுகள் செய்துவிடாத அளவிற்கு பாதுகாப்பாக வாக்காளர்களை வெளி மாநிலங்களை செய்வதைப் போல நம்முடைய தமிழ்நாட்டிலே அந்த வாக்காளர்களை நீக்கக்கூடிய பணியில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்
என்ற அந்த செய்தியையும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தெரியக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு இருக்கும். அதைத்தான் இப்போது உங்களை எல்லாம் அழைத்து என்னென்ன மாவட்டத்தில் செய்யப்போகிறோம் என்பதை பற்றி இங்கு சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் என்ன ஆணையிடுகிறார்களோ அந்த யானையை ஏற்று இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த உறுதிமொழி சொல்லுங்க, எங்க வச்சு உறுதிமொழி எடுத்துக்கிறோம், யார் யார் உறுதிமொழி எடுத்துக்கிறார்? அந்த உறுதிமொழியை நாட்டிலே ஒவ்வொருவரையும் இணைத்து மண், மொழி மற்றும் மானத்தை மீது தொடர் தாக்குதலை முறியடிக்கிற வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் அங்கே வாக்காளர்களாக நம்முடைய கழக உறுப்பினராக சேர்த்திருக்கக்கூடிய அவர்களை இந்த பணியில் உறுதிமொழி எடுப்பதற்காக அந்த ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறேன். பூத்து வாரியாக மொத்தம் 1128 பூத்து இருக்குது. அந்த 1128 பூத்துக்களிலையும் ஏற்கனவே சொன்னவன் 2,0558 குடும்பங்கள், அதே நேரத்தில் 5,54,742 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் ஒரு பூத்துக்கு 100 பேராவது குறைவில்லாமல் அதற்கு மேலேயும் அந்த உறுதிமொழியை முதற்கட்டமாக அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்வதற்கான பணியை செய்துள்ளோம். தமிழ்நாட்டில் தலைமுறை யாருக்கு எதிரானதா இருக்கும்? அதிமுகவுக்கு எதிரான யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வாக்குச்சாவடி பீகாரில் மாதிரி நீக்கியிருக்காங்க எல்லாம் சொல்கிறப்ப நம்முடைய முதலமைச்சரும் அது மாதிரி இருக்கக்கூடிய வாக்காளர்களை எக்காரணத்தை கொண்டும் நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் சரி, அதே போல் நீட் தேர்வு இங்கே வரவிடாமல் தடுக்கிறாங்க. அது மாதிரி நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியையும் கொடுக்காமல், அதாவது பள்ளி படிப்புக்காக ஒதுக்கக்கூடிய பணம் போன்று மற்றவையெல்லாம் நம்மளுக்கு வர வேண்டியதுகளை தராமல் இருப்பதையும் எப்படி தரலைனாலும் கூட முதலமைச்சர் சொல்லியிருக்கார், சுயமரியாதையோடு நாங்கள் எடுத்திருக்க கொள்கையில் எப்போதும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதனால் அது மாதிரியான நிகழ்வுகளை நிச்சயமாக முதலமைச்சர் தமிழ்நாட்டை அதுதான் சொல்கிறார், மண்மொழி மானம் காப்பாற்றுவதற்கு ஓரணியில் தமிழ்நாடுன்றதில் தான் இப்போ இவ்வளோ பேர் சேர்த்துருக்குறோம். அது மாதிரி இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலும் இந்த பணியை செஞ்சுட்ருக்கோம். இந்த பணி 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் இல்லாத, அது மாதிரி 17ஆம் தேதி கரூரில் நடக்கக்கூடிய அந்த முப்பெரு விழா உள்ள கூட்டத்தில், இது மாதிரி 20ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது சம்மந்தமான ஒதுக்கப்படும். நீங்கள் அருமை சகோதரர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2011 நினைக்கிறேன், பார்த்தீங்களா இல்லையா? வடிவேல் திமுக பிரச்சாரத்துக்கு வந்தார். வீடு மரம் காடு கரை அவ்வளவுலையும் கூட்டம் இருந்தது. நாங்கள் அதை குறை சொல்லலை. 2026 தேர்தல் வருகிறது. தேர்தல் வரும்போது முதலமைச்சர் எந்த முன்னெடுப்பு எடுக்கிறார்களோ அதனால் அந்த பணியில் கூட்டம் வர்றதை பற்றியோ நாங்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லலாம். அன்னைக்கு தேர்தல் வரும்போது நாங்கள் எங்கள் பணியை, தேர்தல் பணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்கப்பட்டிருக்கிறோம். அதை துவங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்குவாங்க. நீங்கள் என்ன இன்றைக்கி தான் பார்த்தீங்க, இல்லை நேற்றைய தினம் பார்த்தீங்க, மிகப்பெரிய நடிகர் ரஜினிகாந்தே அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. நாங்களாம் அதுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் வருகையால் திமுகவுடைய வாக்கு வங்கி எதுவும் பாதிக்கிறது அப்படின்னு யார் சொல்கிறா? யார் வாக்கு பாதிக்காமல் இருக்கும், யார் வாக்கு பாதிக்குமா? அதுக்கெல்லாம் தேர்தல் வர்றப்போ அப்போ நீங்கள் பொறுத்து பாருங்கள். கோச்சிக்க மாட்டீங்கல்ல. முன்னாள் நம்முடைய சசிகலாமா பெங்களூரில் விடுதலையானப்போ
சென்னைக்கு வர்றப்ப விடிய விடிய கூட்டம், விடிய என்னது கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தை பற்றி தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் வந்து இதுக்கு தான் சொன்னேன். அதனால் எல்லாமே இப்போ இந்த தேர்தல் வரும்போது முதலமைச்சரை பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரோ அந்த பணியை அந்த வேலையை நாங்கள் செய்யறோம். இப்போ நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை, அந்த பணியில் ஏதாவது குறை இருந்தால் அது சரியாக பண்ணலைன்னா அதை மட்டும் சொல்லுங்கள். முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, மேற்கு தொகுதியில் வந்து அதிமுக இருக்கும்போது திட்டங்களாக கொண்டு வந்தோம், ஆனால் அமைச்சர் வந்து டிஃபன் டாக்ஸாக கொடுத்துட்டு வெறும் சகோதரரை ஏற்கனவே நீங்கள் பேட்டிக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். எத்தனாயிரம் கோடிக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னால் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மேற்கு தொகுதியில் தயவுசெய்து நீ மீடியா பூரா ஒரு நாளைக்கு மேற்கு தொகுதி கூட்டிகிட்டு போகணும். நாங்கள் வந்ததுக்கு பொண்ணுக்கு அடிப்படை வேலை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அவர் அண்ணன் செஞ்சாரான்னு நீங்கள் அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. மேற்கு தொகுதி மக்கள்கிட்ட நாங்கள் போய் கேளுங்க. நீங்கள் போய் கேளுங்க. நானாக சொல்கிறேன், நாங்கள் நலத்திட்டங்கள் பூரா செஞ்சுருக்கோம்னா இப்போ சாலைகள் பூரா நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டு குடிநீர் இணைப்பு பூரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு என்ன லைட்டு போகிறதா எந்த இது போட்டாலும் இப்போ 744 ரோடு ஒரே நேரத்தில் நடக்குதுல்ல. இப்போ இந்த வந்ததற்கு முன்னால் எப்படி அந்த தொகுதி இருந்துச்சு, இப்போ அந்த தொகுதி எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி கேளுங்க. நான் சொல்கிறதே அவன் அண்ணா சொல்கிறதை மட்டும் நீங்கள் சொன்னாங்க. நீங்கள் தீவிர வேலைகள் மூலமாக நீங்கள் அந்த தொகுதியில் போட்டியிடுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்து நல்லா தானே இருந்தீங்க. அந்த தொகுதியில் முதலமைச்சர் யாரை அறிவிக்கிறார்களோ அவர் நிச்சயமாக ஜெயிப்பார். அதில் நாங்கள் 100% திமுகவுக்கு கேட்போம். திமுக இது வரைக்கும் திமுக தான் நின்றுருக்கு. அதனால் தலைவர் அவர்களே, இதை உதயசூரியன் நிற்கிறதுக்கு வேட்பாளர் நீங்கள் யார் வேணாலும் கொடுங்க. நீங்கள் 2026 நீங்கள் பார்க்க போகிறீங்க. சகோதரா, இன்னும் 8 மாதம் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்கள் எதுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுக்கு அப்புறம் அதிமுக 10 தொகுதி செல்வாக்கு நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் எப்படி சொல்கிறோம்? நாங்கள் எங்கள் பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு எங்கள் வேலை இருக்குது. எங்கள் வேலை, எங்கள் பணி எல்லா இடத்துக்கும் எங்கள் பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் வர்றீங்க. அப்போ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தானே சொல்லணும் மக்களுக்கு. நாங்கள் சொல்கிறோம், அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் தானே அதை பார்க்கணும். எந்த இடத்துல கூட்டம் போடுறாங்க, எந்த இடத்துல சரி இது வேணாம் வம்பல் தூக்குறாதீங்க. நாங்கள் எங்கள் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பணி, நாங்கள் செய்கிற பணிக்கு எங்களுக்கு பலன் கிடைக்கும். நாங்கள் வெறும் நலத்திட்டம் மட்டும் கட்சி சார்பில் மட்டும் கொடுக்கல, அரசு சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கி என்ன வேலை பார்த்துருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் இன்றைக்கி நடத்துகிறாங்க. அந்த முகாமில் நீங்கள் யாருன்னு பார்க்குறாங்களா? எல்லா மக்களுக்கும் உடனே தீர்வு காக்குது. நலன் காக்கும் ஸ்டாலின் இருக்கார். வாரத்தில் ஒரு நாள் சிறப்பு மருத்துவர் கூட வந்து போகிறாங்க. இப்போ தாய்மானவர் திட்டம் உண்மையிலேயே நீங்கள் மனச்சாட்சியோடு எங்கள் சகோதரர் சொல்கிறீங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கு தான் வர்றீங்க. என்ன குறைய கண்டீங்க? கடைசி ஒன்றும் இல்லை. ஏதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரைக்கு வந்து கட்டமைப்பெல்லாம் சரியா இல்லை, மழைநீர் வடிகால் கட்டமைப்புலாம் சரியா இல்லை, மதுரைக்கு வர அரசு அதிகாரிகள் வந்து ஒரு நபரை சார்ந்த அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லி ஒரு பதிவு கொடுத்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தான் நீங்கள் கேட்க. நாங்கள் எங்கள் பணியை செஞ்சோம். நீங்கள் பிரதான அமைச்சர் மதுரைக்கு, அவர் இந்த மாதிரி அமைச்சர்ன்றது நாங்கள் தூய்மை பணியை சொல்கிற போது அனைத்து வர்த்தக சங்கங்கள், தொண்டு நிறுவனங்கள், பத்திரிகை துறை நண்பர்கள், அதில் ஆர்வம் கொண்டவர்கள், அதே போல் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சியின் ஆணையர், அதே போல் மக்கள் பிரதிநிதி அனைத்தையும் அதை ஆரம்பித்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அடுத்த கட்டம் வைகாத்தை பற்றி சுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடை மாவட்ட ஆட்சியர் செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ தொடர்ந்து நாங்கள் செஞ்சு கொண்டுக்கிட்டே இருக்கிறோம்ங்க. நீங்கள் பார்க்கணும்னா ஒரு நாள் மேற்கு தொகுதிக்கு உங்கள் பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் நேராக கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை அடிப்படை தேவை பூரா அப்போ விட இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையான்னு பதில் சொல்லணும். நான் என்னத்தையாவது சொல்லிகிட்டே இருக்கிறேன். மக்கள்கிட்ட கேளுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க. இல்லைங்க, ஆனால் எம்பியுடைய பதிவு என்னன்னா வரக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர் சார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு தான் பதிவு போட்டுருக்காரு. எந்த அமைச்சர் சார்ந்து? அவர்கிட்ட தான் கேட்கணும். எந்த அமைச்சர்? மக்கள் வந்து அரசு அதிகாரிகள் அரசு சொல்லக்கூடிய வேலைகளை நம்முடைய முதலமைச்சர் என்ன மக்களுக்கு பயனுள்ள திட்டத்தை சொல்கிறாங்களோ அதை ஆட்சியர்களோ ஆணையரோ செய்வாங்க. யாரும் தனிப்பட்ட முறையில் அவங்க யாருக்கும் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் என்ன நல்ல திட்டங்களை செய்கிறாங்களோ, நல்லது செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. புரியுதுங்களா? நான் ஒரு அருமை சகோதரர் சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்லலை. அவர்கிட்டே தான் நீங்கள் கேட்டுக்கணும். என்ன நடக்கலை, என்ன குறை இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டுக்கணும். நாங்கள் வந்து
முதலமைச்சர் செய்யக்கூடிய பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய அடிப்படை தேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அதிகாரிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அதிகாரிகளும் பாரபட்சமாக இல்லை. இப்போ நேற்று இப்போ தொடர்ந்து 5ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் புத்தக கண்காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அது புத்தக கண்காட்சியில் யாரெல்லாம் சொற்பொழிவாளரோ யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் தான் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ 1000 இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் 150 ஸ்டால் இருந்துச்சு. இந்த வட்டம் இன்றைக்கி 240 ஸ்டால் போட்டிருக்காங்க. என்னென்ன வசதி வேணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பாகுபாடு? இதில் சகோதரர் நீங்களே சொல்லுங்கள், என்ன பாகுபாடு? இதில் என்ன அரசியல்? யாரையுமே எந்த அரசியலும் பார்க்குறதில்ல, எந்த பாகுபாடும் பார்க்குறதில்ல. எங்களுக்கு கொடுத்துருக்க பணியை உண்மையிலேயே அந்த பணியை மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எந்த பணியும் நடக்கல. நீங்கள் பொறுப்பேற்ற முன்னாடி இந்த வடக்கு மாவட்டத்தை சேர்ந்ததுக்கான பணிகளே நடக்குது. ஏன் அதுக்கு முன்னக்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு? அதுக்கு முன்னக்கே ஏன் இருங்க, நம்ம விராட்டி இது நாமலை புதுக்கோட்டையிலேருந்து ஒரு மிகப்பெரிய பாலம் 100 கோடிக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வடக்கு இதில் பாட்டிமா காலத்திலேருந்து ஒரு 170 கோடிக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சாலை பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. குடிநீர் வீட்டு இணைப்பு நடந்துகிட்டு இருக்குது. அத்தனை சாலைகளும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது குடிநீர் இணைப்பு முடிய சாலை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது பூராத்து நீங்கள் பாருங்கள், நான் வந்ததுக்கு முன்னுக்கு இல்லை, அதுக்கு முன்னுக்கே 4 வருஷமாக பணி நடந்துக்கிட்டு இருக்கு. துரிதப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க. அவர் வந்து 10 தொகுதின்னு தான் சொல்லியிருக்காரு. இன்னும் நீங்கள் எங்கிட்டாக கொண்டு சொல்லி விட பார்க்குறீங்களே. அப்படி ஒன்றும் தகவல் வெளியாது. அவர் ஆரம்பிக்கும் போது கிழக்கு தொகுதின்னு சொன்னாங்க, சொல்லிவிட்டு அப்புறம் 10 தொகுதின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தேர்தல் வரட்டும், அதெல்லாம் முதலமைச்சர் சொல்லுவாங்க. யார் வேட்பாளர் எங்கே இதில் இருக்காங்க, அவங்க இதில் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இப்போலாம் நம்ம ஒன்றும் அதுக்காக சொல்கிறது முடியாது. ஏன் தலைவா சகோதரர், நீங்கள் புதிய உறுப்பினர்கள் புதிய உறுப்பினர் ஏறத்தாழ இப்போ சேர்த்துருக்கதே தான் நான் சொன்னேன்ல. அதெல்லாம் அதில் இல்லை. இப்போ சேர்த்துருக்கு தலைவர் எத்தனை வட்டம் சொல்கிறது? 2,04,558 குடும்பங்களை பார்த்துருக்கான். 5,54,742 உறுப்பினர் சேர்த்துருக்கான். எல்லாம் நல்லபடியாக போகும். நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. தயவுசெய்து சொல்கிற பணி, முதலமைச்சர் சொல்கிற கழகத் தலைவர் சொல்கிற கட்டளையை நாங்கள் எங்களுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பொறுப்பாளர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் குறை இருக்குது, அதில் ஏதாவது பாகுபாடு இருக்குது. எந்த நலத்திட்டம் செய்கிறதுனாலும் எல்லாருக்கும் எல்லாம் பெற வேண்டும் தான் முதலமைச்சருடைய எண்ணம். அது மாதிரி போய்கிட்டு இருக்கா? எங்கேயாவது ஒருதலை பட்சமாக இருக்கான்றதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே சொல்லிவிட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் தான் சொல்லணும்னு அன்றைக்கே சொல்லிட்டேன். நீங்கள் திருப்ப நான் வந்து இதுக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்கேன். அதனால் பார்த்துங்க, எல்லாம் முதலமைச்சர் பார்த்துக்குவாங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்க. அதனால் மதுரையை பொறுத்தளவு என்னென்ன குறைபாடுன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லுங்கள். அதை முடிஞ்ச அளவுக்கு 100% நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணிக்கிறோம். இன்னும் ஒரு 20 நாள், அதிகபட்சம் ஒரு 20 நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளே மாஸ்டர் பிளான் வந்து முதலமைச்சர் வெளியிடுறாங்க. அதுக்கான பணி வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. கோயம்புத்தூருக்கு மேலே அறிவிச்சிருக்காங்க. அதிகமாக இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே மாஸ்டர் பிளான் வரும். அந்த மாஸ்டர் பிளான் வரும்போது முதலமைச்சரை வச்சு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடிக்கிறோம். மெட்ரோ வந்து அது ரொட்டீன் வேலையாக நடந்துக்கிட்டு இருக்கலாம். அது சர்வே நடந்துக்கிட்டு இருக்குது. மாஸ்டர் பிளான் நிச்சயமாக மதுரைக்கு வரும். பார்த்துங்க தலைவா, என் மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மட்டும் சொல்லுங்கள். தமிழ்நாடு வளர்ச்சி சொல்லுங்கள். நன்றி.